அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதரத்து, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றியெல்லாம் மக்களுக்கு சொன்னார்கள். மரம், மட்டை, கல்லு, மண் எல்லாம் வணங்குறவர்கள் அங்கிருந்தார்கள். இந்தியாவிலே வெறும் நிர்மாணத்தோடு பிறந்த மேனியோடு வணங்குகிறவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இந்த மோசமான அந்த கொள்கைகள் உள்ள அந்த நாட்டுக்கு உள்ளே ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பிரவேசித்து ஒரு இடத்துக்கு போறாங்க. நெருப்ப வணங்கி கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்றீங்க? ஹாஜா நாயகம் கேட்டாங்க. நெருப்ப வணங்குறோம். நெருப்பை ஏன் வணங்குறீங்க? நெருப்பு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அதை ஏன் வணங்குறீங்க? அதால என்ன பிரயோஜனம்? நீங்க வணங்கோனும் நெருப்பை படைத்தவனை. உங்களையும் நெருப்பையும் யாரு படைத்தான்? அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டுமே ஒழிய நெருப்பை அல்ல. உங்களுக்கு தெரியாது, இதில் உள்ள இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியாது, இதில் உள்ள சிறப்பு. ஹாஜா நாயகத்துக்கு அந்த மஜூசி நெருப்பு வணங்குறவன் அந்த நெருப்புட சிறப்பை சொல்றான். நெருப்பு அப்படி செய்யும், நெருப்பு இப்படி செய்யும். அந்த மலை உருண்டைய வர்ணிச்சானே பிசு, அவண்ட மாதிரி ஆளுண்டுதான் இவரும் போல. இவரு நெருப்ப வர்ணிக்கிறாரு. அவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டு சொன்னாங்க, நீ செல்ற எல்லாம் சரியா ஈந்தா நீ எத்தனை வருஷமா வணங்குறாய்? அவன் ஒரு கணக்க சொன்னான். அப்படி என்ன உண்ட கைய அந்த நெருப்புல போடுவாக்க? அது சுடும். நீ வணங்கினா அது சுடக்கூடாதே. ஒன்ன நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா அந்த நெருப்பு நீ சொல்ற மாதிரி தானே நடக்கணும். அப்ப நெருப்பு ஒன்ன சுடுமண்டா நீ மண்ணம் கட்டிக்காத வணங்குறாய். அங்கின ஒரு புள்ளை ஒண்ணு இருந்தது, சின்ன புள்ளை ஒன்று. அந்த பிள்ளைய கை கிட்டால பிடிச்சாங்க ஹாஜா நாயகம். புள்ளைய தூக்கி கொண்டு நெருப்புல பாஞ்சாங்க. எல்லாரும் குரோடுறாங்க. இன்னும் பக்கமெல்லாம் சனமெல்லாம் சேர்ந்தாச்சு. அவங்க சிரிச்சு கொண்டு வெளியே வந்தாங்க. பாரு, நாம் வணங்குறது அல்லாஹ்வ. அல்லாஹ் நெருப்ப படைச்சான். நான் நெருப்ப வணங்குறதுக்கு விரோதம். நெருப்பு எனக்கு ஒண்ணும் செய்யல. நீ காலெல்லாம் நெருப்ப வணங்குறாய், நெருப்பு ஒன்ன சுடுது. அப்படியெல்லாம் நீ வணங்கினத்துல வேலைக்குதா? உணர்ந்தாங்க. நாங்க செய்யறது பிழை, நாங்க செய்யறது தப்பு, நாங்க செய்யறது தவறு. அந்த புள்ளையிட மேனிய பாக்குறாங்க. நெருப்புள்ளுக்கு போயிட்டு வந்தாங்களே, ஒரு ரோமம் கூட அந்த நெருப்பு கரித்திருக்கவில்லை. அல்லாஹு தஆலா நெருப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோலையாக்கி கொடுத்த வல்லவன் அல்லாஹ். நபிமார்களின் வாரிசாக வந்தவர்கள் வலிமார்கள். அந்த வலிமார்களுக்கும் அந்த ஆற்றலை கொடுத்தான், அந்த சக்தியை கொடுத்தான். இது போன்று அப்படி என்றால் குத்துபுல் ஹிந்து என்ற பதவி ரசூலுல்லாவால் கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு இந்தியாவிலே அவர்கள் செய்த சேவை என்ன தெரியுமா? 90 லட்சம் பேரை இஸ்லாத்திலே எடுத்தார்கள். எந்த வலியுள்ளா யாரும் செய்யவில்லை. ஒரு கருத்துக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் கூட 1,24,000 சஹாபாக்களை தானே உருவாக்கினாங்க. இவங்க 90, இன்னும் ஒரு 10 லட்சம் செஞ்சிருந்தா 1 கோடி ஆயிருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு சேவையை ஹாஜா நாயகம் செய்தார்கள். யாரு அவர்களுக்கு இந்த பாதையிலே வழிகாட்டியவர்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது போன்றே நாங்கள் இந்த மஜ்லிஸிலே ஞாபகம் செய்யும் மஜ்லிஸின் கதாநாயகர் அல் குத்துபுல் அக்பர் அபுல் ஹசன் அலியு ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இடத்திலே இருந்து ஆணை வந்தது. மக்களோடு பேய்த்து பழகுங்க, அவங்களோடு உறவாடுங்க, அவங்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுங்க. திக்ருகள், ஃபிக்ருகள், சுக்ரு இந்த நிலைகளிலே மனிதனை பயிற்சி கொடுக்குமாறு அல்லாஹ்விடத்திலே இருந்து ஆணை வந்தது. அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், மனிதர்களோடு நான் போய் ஒன்றாக உறவாடினால், ஒன்றாக சேர்ந்து பழகினால் அவங்கள நஜீசுகள் என்ற வயிற்றுக்குள்ள போகும் என்று நான் பயப்படுகிறேன். ஒன்றாக இருந்தா அப்படி ஏற்படும் தானே. ஒன்றாக நாங்க பழகும் பொழுது அவரோட சேர்ந்து தேத்தனி குடிப்போம், அவரோட சேர்ந்து சாப்பாடு அடிப்போம். நமது சில முஸ்லீம் சகோதரர்கள் அந்நியர்களோடு சேர்ந்து பழகிறாங்க. நல்ல முறையில நடந்து கொள்கிற முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, கெட்ட முறையில நடந்து கொள்கிற முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. காபிர்களோடு பழகிறது, அவனை விட்டு தன்னை தப்பேலாத்துக்காக வேண்டி அவனோட சேர்ந்து சாராயம் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. தின்னப்படாத சாப்பாடுகளை அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறவங்க நம்முடைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதே வேளையில நல்ல முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. எவ்வளோ அவங்களோட சேர்ந்து பழகினாலும்
ஹராம் ஹலாலை பேணி நடந்து கொள்வார்கள். அப்படி நல்லவர்களும் இருக்கிறார்கள், மோசமானவர்களும் இருக்கிறார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகத்துக்கு ஒரு பயம் உள்ளத்தில் என்ன தெரியுமா? மக்களோடு சேர்ந்து பழகும் பொழுது எல்லாரோட சாப்பாடும் ஒன்று மாதிரி இருக்காது. அப்படி என்றால் ஒரு வேளை ஹராம் என்ற உடலுக்குள்ள போகுமோ, அப்படி போனா எனக்கு விமோசனம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று பயந்து அஞ்சி அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் பயப்படுகிறேன், மக்களோடு சேர்ந்து பழகும் பொழுது இப்படி நடக்கும் என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹு தஆலா சொன்னான், இன் ஷி'த பில் கைப் வ இன் ஷி'த ஃபில் ஜைப். அவங்களோட மனாக்கிபிலே நீங்கள் அவங்களோட மனாக்கிபை ஓதுகிறீர்கள். அந்த மனாக்கிபிலே ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனாக்கிபிலே வருகிறது, நீங்க நாடினால் நான் ஆகாயத்தில் இருந்து உங்களுக்கு தருவேன், நீங்க நாடினால் உங்களோட ஷேப்பு இன் ஷி'த பில் கைப் வ இன் ஷி'த ஃபில் ஜைப். ஜைபண்டா ஷேப்பு. எங்கட ஆடைகளை நாங்க ஷேப்பு வச்சு தச்சிக்கிறோமே, அந்த ஷேப்புக்கு ஜைப், அதுல இருந்து நான் உங்களுக்கு தருவேன். ஷாதுலி நாயகம் பார்த்தாங்க, அல்லாஹு தாலா சொல்றது, அல்லாஹு தாலா வல்லவன், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தாலா அனைத்துக்குமே சக்தி பெற்றவன். அவனால ஏலாது முடியாது என்று ஒன்று இல்லை, எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஏலும். இப்ப ஷேப்புக்குள்ள இருந்து அவன் தாரன்னு சொல்றானே. இப்ப அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷேப்ல முள்ள கைய போட்டு பார்த்தா என்ன வாருது? அல்லாஹு தஆலா ஷேப்புலுக்கு இதனே தாரன்னு சொன்னானே. அப்ப ஷேப்புலுக்கு இந்த அல்லாஹு தஆலா எனக்கு என்ன தரப்போறான் என்று முள்ள ஷேப்புக்குள்ள கைய போட்டு பார்த்தா என்னமோ புடிப்படுது. முள்ள எடுத்தாங்க, வெளியே எடுத்து இப்படி பார்த்தா தங்கம். அல்லாஹு தஆலா அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகத்துடைய ஷேப்புலுக்கு தங்கத்தை போடுறான். அவங்க மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். இன்று வரை ஷாதுலியா தரீகாவிலே வந்த சங்கிலி தொடரில் வந்த எல்லா மகான்களும் என்ன போதித்தார்கள்? ஜிக்ருகளை தானே போதித்தார்கள், விருதுகளை ஔராதுகளை போதித்தார்கள், சலவாத்துகளை அந்த ஔராதுகள் விருதுகளில் எல்லாம் ஏகத்துவம் பிரதிபலிக்கிறது. வல்ல அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை தான் அன்றிலிருந்து இன்று வரை உலகத்திலே போதித்தார்கள், போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கியாமம் வரை ஷாதுலியா தரீகா போன்ற எல்லா தரீகாக்களிலும் ஜிக்ருகள் ஔராதுகள் எல்லாம் ஏகத்துவ நாதம் அங்கு ஒழிக்கப்படுகிறது. அவங்க இப்ப அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அவங்களுக்கு இப்ப பணம் தேவையா? யார்கிட்டையும் கேட்கறது இல்லை, யாருடைய சாப்பாட்டையும் எதிர்பார்ப்பது இல்லை. தேவைப்படும் பொழுது என்ன செய்வாங்க? ஷேப்பிலே கையை போடுவார்கள் அல்லது ஆகாயத்திலே நீட்டுவார்கள். நீட்டின உடனே கையிலே தங்கம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தனக்கு கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம், அவங்க ஏழையாக இருந்தாங்க அபூ ஹுரைரா. அந்த திண்ணையில போய் உட்கார்ந்து கொண்டாங்க. அதனால அஸ்ஹாபு சுஃபா என்ன அந்த திண்ணை எல்லா ஹாஜிமார்களுக்கும் தெரியும். மதீனா நகரத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு பக்கத்திலே அந்த திண்ணை இருக்கிறது. அந்த திண்ணை தோழர்களிலே தலைவராக இருந்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரே கஷ்டம், சில நேரம் பசியில மயங்கி கீழே விழுவார்கள். அப்படி எத்தனையோ தடவை விழுந்த வரலாறு இருக்கிறது. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா கூப்பிட்டு ஒரு பை கொடுத்தாங்க. ஒரு பை உண்டு, அந்த பையில என்ன இருக்குது? ஈச்சம்பழம் கொஞ்சத்தை போட்டு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா, உனக்கு பசி வார நேரம் எல்லாம் இந்த பைய உள்ளுக்கு நீ கைய போடு, உனக்கு ஈச்சம்பழம் வரும், நீ சாப்பிடு. உனக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க வேணும்னு நீ விரும்புறாயோ அவங்களுக்கெல்லாம் நீ கொடு, கேட்கிறவங்களுக்கெல்லாம் கொடு. இன்னமா ஆனால் காசிம் வல்லாஹு யூதி, நான் பங்கு வைக்கிறவன், அல்லாஹ் தரக்கூடியவன். ரசூலுல்லாவுக்கு அந்த பவர் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். எவ்வளவு பெரிய ஆற்றல்! ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைராவுக்கு அந்த பைய கொடுத்தாங்க, அவங்க சாப்பிடுறது, தேவைப்படும் நேரம்னா சாப்பிடுறது. பசியில மயங்கி விழ வேண்டிய நிலை இனி இல்லை, அபூ ஹுரைராவுக்கு இல்லை.
எல்லா சஹாபாக்களுக்கும் இது தெரிய வந்துட்டு அந்த சஹாபாக்கள் எல்லாம் அபூ ஹுரைராட்ட வந்து என்ன ஈச்சம்பழம் தாங்களே அவங்க மறுப்பது இல்லை. வாரி கொடுக்கும் வள்ளல் எனக்கு தந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.